மிராக்கிள்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, அதே ரோஸ் ஸ்டிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் ரோஸ் ஸ்டிக்கில் வந்துட்டு நம்ம போன டைம் எப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா, சாயில் மணல்லாம் ஆட் பண்ணி வச்சு நம்ம வேர் உண்டாக்கி நம்ம வச்சதை பார்த்தோம். ஆனால் இந்த டைம் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம எப்பயும் போல் அந்த ரோஸ் ஸ்டிக் தேவையான ரோஸ் ஸ்டிக் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை ஒரு டப்பா அல்லது ஒரு பக்கெட், ஒரு டப்பா, அதில் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த அடியில் நம்ம எப்பயும் போல் செத்தணும்னு சொன்னோம் பார்த்திங்களா, அதே மாதிரி அந்த ஸ்டிக்கோட அந்த மேல் தோலை மட்டும் செத்தி எடுத்துருங்க. எடுத்துட்டு இது இந்த டைம் 1 இன்ச் அளவு நீங்கள் தோலை செத்தி எடுக்கணும். எடுத்துட்டு அதை தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணியில் அந்த செத்தி இருக்கிறது முழுகிற அளவு நீங்கள் தண்ணி ஊற்றி அந்த பவுலில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு நமக்கு நார்மலாக 15 டேஸ் ஆகணும். 15 டேஸ் ஆனோம். ஆனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, 3 டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த வாட்டரை நம்ம சேஞ்ச் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வெளியில் தான் வைக்கணும், வெயிலில் தான் வைக்கணும் அப்படின்றது இல்லை. நம்ம நார்மலாக அதை எங்கே வச்சாலும் நமக்கு ஓகே தான். அதில் வேர்கள் வர ஆரம்பிச்சிடும். வேர்கள் மேக்ஸிமம் அதிகபட்சம் 15 டேஸ் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, 15 டேஸ்க்கு அப்புறம் அந்த வேர்கள் உண்டானதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நம்ம நார்மலாக எப்பயும் சொன்ன மாதிரி கருமண், செம்மண், எருவு இருக்குது பார்த்திங்களா, அது 3ஐயும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி கல் இல்லாமல் சலித்து எடுத்து ஒரு பக்கெட்டில் வைக்கணுன்னா பக்கெட்டில் வைக்கலாம். இல்லை வீட்டில் வெளியில் மணலில் வைக்கணுனாலும் மண் தரையில் இந்த 3 மணலையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு நல்ல டிப்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மேக்ஸிமம் இந்த பூச்சிகள் மொக்கில் வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணி போடுறேன். அதே மாதிரி நிறைய தளிர்கள் வரத்துக்கு ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கேன். இப்போது நமக்கு ரோஸோடைய மொக்குகள் பெரிய மொக்காக வரத்துக்கு, பெரிய பூவாக பூக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு நல்ல டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.